1 Corinthians 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அதை விட என் தகுதியை காப்பாற்றிக்கிறது எனக்கு முக்கியம். இந்த வசனத்தினுடைய சாராம்சம் இதுதான். எனக்கு அதிகாரம் உண்டு, என் அதிகாரத்தை விட என் தகுதியை நான் காப்பாற்றிக்கிறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு அதிகாரம் உண்டு, என் அதிகாரத்தை விட பக்தி விருத்தி தான் எனக்கு முக்கியம். என் அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறத விட, என் அதிகாரத்தை பெருக்கிக்கிறத விட என்னுடைய பக்தியை விருத்தி செய்கிறது தான் எனக்கு முக்கியம். இதுதான் இந்த வசனத்தினுடைய சாராம்சம். அப்போ இந்த பக்தி விருத்தி தகுதியை பற்றி நான் ஒரு தியானத்தில் கொஞ்சம் பேசியிருக்கிறேன். அதை மறுபடியும் பேச போகிறதில்ல. அதிகாரம், என் அதிகாரத்தை நான் காத்து கொள்வதை விட, என் அதிகாரத்தை நான் பெருக்கிக் கொள்வதை விட என்னுடைய பக்தி விருத்தியை என் வாழ்க்கையிலே உண்டாக்குவது தான், பக்தி விருத்தியை நான் பெற்றுக்கொள்வது தான் எனக்கு முக்கியம். இப்போ பக்தி விருத்தியை பற்றி 1 Corinthians 8:1 சொல்கிறது. பக்தி விருத்தி என்றால் நாம் கட்டி எழுப்பப்படுதல், எடிஃபிகேஷன் என்பது ஆங்கிலத்தில் இருக்கிறது. கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் கட்டி எழுப்பப்படுதல், ஆவிக்குரிய ரீதியாக பீயிங் பில்ட் அப் ஸ்பிரிச்சுவலி, அதுதான் அதனுடைய அர்த்தம். 1 Corinthians 8:1, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போ அன்பு, அதிகாரமோ அன்போ மேலோட்டமாக பார்க்கும்போது நடைமுறையில் அது பல நேரங்களில் ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஒரு அதிகாரி அன்பாக இருந்தால் அவரை அதிகாரியாக பார்க்க மாட்டாங்க. ஒரு அதிகாரி கொஞ்சம் விரைப்பாக இருந்தால் தான் அவர் அதிகாரியாக பார்ப்பாங்க. அதிகாரி, இப்போ எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், இந்த உதாரணத்தை அடிக்கடி நான் சொல்வது உண்டு. எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் தான் என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தினவர். அவரை நாங்கள் அண்ணன் என்று தான் கூப்பிடுவோம். கடைசி வரைக்கும் அவர் நல்ல ஆயுசில் ஆண்டவரிடத்தில் போய்விட்டார். அவரை கடைசி வரைக்கும் அண்ணன் என்று தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவர் பார்க்குறதுக்கு எங்களுக்கு பாஸ்டர் மாதிரியே தெரில, ஒரு அண்ணனாக தான், ஒரு ஆவிக்குரிய அண்ணனாக தான் தெரிஞ்சது. அவர் வேறு ஒரு ஊழியத்திற்காக கடந்து சென்ற பிறகு அவரிடத்தில் இன்னொரு பாஸ்டர் வந்தார். அவரும் அருமையான ஒரு தேவனுடைய மனிதன், அதில் சந்தேகம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர் தான். ஆனால் அவரை போய் நாங்கள் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்ட போது அவர் சொன்னார், அண்ணன் என்று கூப்பிடுவதால் அது நடைமுறைக்கு அது பொருத்தமில்லை. பாஸ்டர் என்னை என்று கூப்பிடுங்கள் என்னை, அதுதான் நான் உங்களை ஆவிக்குரிய ரீதியாக நடத்துவதற்கு நன்றாக இருக்கும். இந்த அண்ணன் என்ற உறவு அது சில நேரங்களில் அதற்கு இடைஞ்சலாக இருக்கலாம் என்று சொல்லிட்டார். அன்பாக தான் சொன்னார். அதுக்கப்புறம் பாஸ்டர்னு தான் நாங்கள் அவரை சொன்னோம். நான் அவர் தன்னை பாஸ்டர் என்று அழைக்க சொன்னதை நான் தப்பாக சொல்ல மாட்டேன், அது தப்பு என்று நான் நினைக்கவில்லை. அவர் தன்னை அண்ணன் என்று அழைக்க சொன்னார். அது அப்படியே என்னுடைய மகளிடத்தில் என்னுடைய பாஸ்டர் என அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு அவர் சொன்னார், நோ பிரதர் என்று சொன்னார். அது ஏன்னா அதிகாரமோ, பாஸ்டர் என்பது ஒரு அதிகாரம், அண்ணன் என்பது ஒரு அன்பு உறவு. இந்த ரெண்டும் சில நேரங்களில் சில கண்ணோட்டங்களில் முரண்படும். இப்போ நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு லீடர் என்று நான் அப்பா, நான் அம்மா, நான் கணவன், நான் அதிகாரி என்று அதை காட்டுவது, அது சில நேரங்களில் பக்தி விருத்தி உண்டாக்காமல் போய்விடலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து, இந்த அதிகாரங்களை எல்லாம் கடந்து, அது குடும்ப அதிகாரமோ ஆவிக்குரிய அதிகாரமோ அது உலக பிரகாரமான அதிகாரமோ, அதையெல்லாம் கடந்து அன்பை காட்டும்போது அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. ஆகவே நம்முடைய அதிகாரத்தை மறைத்து வைத்து கொண்டு அன்பை காட்ட வேண்டும். வேறு வழியே இல்லைனா தான் கடைசி ஆயுதமாக தான் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். எப்போதும் நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் அன்பு தான்.
வேறு வழி இல்லாமல் கடைசியில் எடுக்க வேண்டிய ஆயுதம் தான் அதிகாரம். ஏனென்றால் அதிகாரம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆகவே அன்பை நாம் காட்ட வேண்டும், வழங்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறது ரொம்ப அறிவாளிங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய ரீதியாகவும் தம்பி, மாம்ச ரீதியாகவும் தம்பி. நல்லவன், அறிவாளி, சிந்தனையாளன், நிறைய படிக்கிறவன், ஆராய்ச்சி பண்ணுறவன். ஆனால் அந்நிய பாஷையை ஒத்துக்க மாட்டான். நான் ஒத்துக்கிறது இல்லை அந்நிய பாஷைன்னுவான். ஏன்னா அது 2 காரணம். ஒன்று, அவனுக்கு அது அறிவுபூர்வமாக தெரியவில்லை. இன்னொன்று, அந்நிய பாஷை பேசுகிறவங்களெல்லாம் பார்த்து அவனுக்கு அது அந்நிய பாஷை மாதிரி தெரியலை. ஏன்னா அவங்க பேசுகிற விதமும் அவனுக்கு ஒத்துக்கலை, அவங்க வாழ்க்கையும் அவனுக்கு ஒத்துக்கலை. அதனால் அவன் நல்லவன் தான், ஆனால் அவனுக்கு பக்தி விருத்தி போதிய அளவு உண்டாகலை. பெரிய அறிவாளி, பெரிய படிப்பாளி, ஆராய்ச்சியாளன், வேதத்தை ரொம்ப நேசிக்கிறவன், ரொம்ப வேதத்தை வாசிக்கிறவன். ஆனால் அவனுக்கு பக்தி விருத்தி ஏற்பட வேண்டிய அளவு ஏற்படாமல் போய்விட்டது. காரணம், அவன் அந்நிய பாஷையை அவன் ஏற்றுக்கலை. நம்முடைய பக்தி விருத்தி அடைவதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு, நீங்கள் கேட்கலாம், அந்நிய பாஷை பேசுகிறவங்கலாம் என்ன பக்தி விருத்தி அடைஞ்சிட்டாங்களான்னு கேட்கலாம். இல்லை, நீங்கள் சும்மா மற்றவங்க முன்னால் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுகிறவங்களெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறவங்கன்னு நினைக்கக்கூடாது. தனி ஜபத்தில், அந்தரங்கத்தில் அந்நிய பாஷை பேசணும். அந்தரங்கத்தில், தனி ஜபத்தில் எவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அவ்வளவு அவங்க பக்தி விருத்தி அடைவார்கள். நான் அதிகாரமுள்ளவனாய் இருப்பது முக்கியமில்லை, என் அதிகாரத்தை நான் காத்துக்கொள்வது முக்கியமில்லை, நான் பக்தி விருத்தி அடைவது தான் முக்கியம். அதற்கு நான் அன்பை செலுத்துவேன். என் அதிகாரமே மறைந்து போனாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, அன்பை செலுத்துவேன். அந்நிய பாஷை என்னுடைய தனி ஜபத்தில், அந்தரங்கத்தில் அதிகமாக அந்நிய பாஷை பேசுவேன். மற்றவங்க இவன் என்ன படிக்காதவன் மாதிரி, பாமர மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறாவான்னு நினச்சாலும், எனக்கு அறிவு கம்மி நினச்சிட்டாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷை பேசி நான் பக்தி விருத்தியை பெற்றுக்கொள்வேன் என்று தீர்மானிப்போம். ஆமேன்.